அங்க என்னமா கூட்டமா இருக்கு? பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சேன்னு அப்பங்காரன் விஷம் குடிச்சிட்டான். அவன் பழிச்சுக்கிட்டான். பொண்ணை பார்க்கத்தான் பாவமா இருக்கு. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி மனசோட இல்லாமா? இது சின்ன விஷயமா? என் பொண்ணு மானமே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உயிர் வாழணும்? பிரச்சனையே எல்லாம் வாழணும்னா உலகத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாது. தத்துவம் நல்லா இருக்கு. ஆனா என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகுது? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எந்த மாப்பிள்ள உங்க பொண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்தினானோ அவனோட ஃப்ரெண்டு தானா. நிலைமை தெரிஞ்சுதான் இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன பிடிச்சிருக்கான்னு உங்க பொண்ணை கேளுங்க. நிச்சயம் பண்ண அதே முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் நடக்கும். அம்மா அடிக்கடி ஒண்ணு முச்சந்தி பிள்ளையாரா மூளையில உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்ப நானும் ஒண்ணு அந்த முச்சந்தி பிள்ளையார நினைச்சு என் மனசுல இருக்க சுமையை உங்ககிட்ட இறக்கி வைக்க போறேன். நம்ம வீட்டுல வெள்ளப்புடவையில இருக்க கல்யாணியோட நிலைமை அந்த பானுவுக்கும் வர வேண்டாங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தையே நிறுத்தினேன். இன்னும் 5-6 மாசத்துல நான் உங்களை விட்டு போறேன். இப்ப நான் அதுக்காக ஆடல. நான் இருக்கும்போது இந்த வீட்டுல பாதி நாள் பட்டினி. நானும் போயிட்டேன். நீ நீ என்ன இந்த 6 மாசத்துக்குள்ள தங்கச்சி கழுத்துல தாலி ஏறணும்னு அம்மா நிச்சயம் பண்ணிருக்காங்க. இருக்கிற இடத்தையே காலி பண்ணணும்னு வீட்டுக்காரர் நிச்சயம் பண்ணிருக்காரு. ஏன் கதையை முடிக்கணும்னு அந்த ஆண்டவன் நிச்சயம் பண்ணிருக்கான். இதுல எது நிச்சயமோ இல்லையோ என் முடிவு மட்டும் நிச்சயம். பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் சந்தோஷங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே நமக்கு தெரியாது. நான் போனதுக்கு அப்புறமாவது நீங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்துக்கு தேவையான பணம் நாளை கிடைக்கும்னா இன்னைக்கே கூட நான் சாக தயாரா இருக்கேன். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றேன் உனக்கும் புரியல. எந்த உணர்ச்சியுமே புரிஞ்சுக்க முடியாத உனக்கு ஏன் உணர்ச்சி மட்டும் புரியவா போகுது? சார் பிஸ்கட் பேக்கெட் கொடுத்துட்டு போய. தளபதி கேசட்டா? நெக்ஸ்ட். சார் 20 வருஷ சர்வீஸ்ல நான் சொல்றேன் கன் பார்ட்டி இவர்தான். 25 வருஷ சர்வீஸ்ல நான் சொல்றேன் ஒழுங்கா செக் பண்ணியா? எஸ் சார். வேலை சாயம் போய் வெள்ளை புடவை ஆயிடுச்சு.
என் குடும்பத்துக்கு யார் சோறு போடுவாங்க அப்படி நீங்க அடிக்கடி கேட்பீங்க. அது உண்மைன்னு தெரிஞ்சது. அதான் முன்ஜாக்கிரதையா ஒரு பாலிசி போடலான்னு வந்தேன். அப்பா இப்போ அது புத்தி வந்ததே. சும்மா இருக்கிற கையில இதை பிச்சு போட்டுட்டுங்க. நான் இதை அவுத்து போட்டு வேற ட்ரெஸ் போட்டு வரேன். உங்க வீட்டுக்கு பின்னாடி போதி மரமா இருக்கு. இல்ல திடீர்னு ஞானம் வந்துருச்சேன்னு கேட்டேன். டபுள் அடிக்கலாமா? பயப்படாதீங்க, போன வாரம் தான் கத்துக்கிட்டேன். பூச்சி படமா உட்காருங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏன் எல்ஐசி இங்க இருக்கு, நீங்க எங்க போறீங்க? எடுத்தோடனே எல்ஐசில ஏறிட முடியுமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஏறணும். ஃபர்ஸ்ட் மெடிக்கல் செக்அப், அதுக்கப்புறம் எல்ஐசி. ஃபீலிங் விடாம வாங்க. அப்ப எனக்கும் வேண்டி வந்தா எடா மூர்த்தி, என்ன திருட மாதிரி முடிக்கிற? அவர்கிட்ட க்ளோஸ் ஆயிட்டா மரியாதையே க்ளோஸ். சார் மெடிக்கல் ஃபிட்னஸ் தானே, எழுத ஆரம்பிச்சிட்டானே. இவனுக்கு ஒரு 45 வயசு இருந்தா பரவாயில்ல. அக்கு வேற ஆணு வேற பிச்சு பிச்சு பார்த்துப்படலாம். இவன் தடிமாடு மாதிரி தான் இருக்கான். அவன் என்ன திருத்தந்து முடிச்சுட்டு அந்த மெஷின் மேல ஏறு நெல்லு நசிக்கிடாத. ஏடா எருமை 75 கிலோவா? 75க்கும் 76க்கு நடுவுல சார். நடுவுல ஏடா பாக்குறேன், நம்பர் கரெக்டா இல்லையா அதை சொல்லு. பார்த்த உடனே எடை போட்டுருவேனா? சும்மா இல்லடா, ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். மறந்து போயிட்டேனே, அடுத்த வாரம் ஆர்ஆர் சபாவில எனக்கு நாடகம் ஒண்ணு இருக்கு. உனக்கு ஒரு டிக்கெட் கேட்கட்டுமா? இல்ல வேணாம் சார். ஏண்டா என்ன அடிப்புல சந்தேகமா? நடிச்சு காட்டணுமா? வாங்கிக்கோங்க, இல்லாட்டி நடிச்சே காமிச்சிருவாரு. கொடுங்க சார். இது 25 ரூபாய் டிக்கெட். நீ 50 ரூபாய் சீட்லயே உட்காரலாம். அங்கதான் கூட்டமே இருக்காது. நீங்க எம்பிபிஎஸ் நினைச்சேன், எம்எஸ் இருப்பீங்க போல இருக்கே. புரியுது, அறுவை சிகிச்சை நிபுணம் தானேன்னு சொல்றேன். என்ன சிரிப்பு பண்ணி கிடக்கு? வயசான போய் தொலைய வேண்டியதானே? தொலையலடா, தொலைய வேண்டியதானே கரெக்டா சொல்லு. என்ன சார் இது? ஒரு சாதாரண கம்பவுண்டர் உங்களை திட்டிட்டு போறான், நீங்க கிராமர் மிஸ்டேக் கரெக்ட் பண்றீங்க. அவன் எங்க டிராமா ஆக்ட் பண்ணிருக்கான், என் சன் ஆக்ட் பண்றான். அவன் டயலாக் நோட் பண்ணிட்டு இருக்கான். நீ அன்புள்ள பாத்திருக்கியா? உங்க வீட்டுல என்ன டிவி? சாலிடரா, ஓனிடாவா, ஈசி டிவியா? ஓசி டிவி. என்ன சிரிக்கிற? அதுலயும் பிரமாதமா நடிப்பேன். என்ன ஜோக் அடிச்ச மாதிரி உட்கார்ந்து படா படா அந்த ஸ்டாண்ட்ல போய் நில்ற. படா ஜோக் அடிக்கிறது ஹைட் இருந்தா பராது, மூளை வேணும். ஃபைல் அவனா கரெக்ட் சார். ஹைட்டும் வெயிட்டும் சரியா இருந்தா சைட்டும் சரியா இருக்கும்னு அர்த்தம். கரெக்ட். இன்னைக்கு நான் நாடகத்துல என்ன கேரக்டர் பண்ண போறேன் தெரியுமா இல்லையா? அப்படியே நெஞ்சு தொடர மாதிரி ஒரு ரோல். கேன்சர் பேஷண்ட். ரியாக்ஷன் மாறுறது ஓல்டு தீம்னா ஓல்டு தீம் தான், ஆனா ஒர்க் அவுட் ஆன தீம். அதுல எவ்வளவு சென்டிமெண்ட்ஸ், எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கு தெரியுமா? உனக்கு சொன்ன புரியாது. நான் ஒரே ஒரு சீன் நடிச்சு காட்டட்டுமா? எனக்கு மருந்து மாத்திரை எதுவும் தேவையில்லை, என்னை இப்படியே விட்டுடுங்க, நான் செத்து போயிடுறேன். இப்படி ஒரு வச்சனம். அதே நான் எப்படி? ரொம்ப பிரமாதமா நடிக்கிறீங்க சார். என் நடிப்பு ஒரு இந்திய ஒத்துண்டதா இல்ல, இந்த இந்தியாவே ஒத்துண்டதா நான் நினைக்கிறேன். படவா ராஸ்கல், உனக்கு கலையை ரசிக்கிற மனசு இருக்கு, அப்ப உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் என்ன பிளடி மெடிக்கல் பிசினஸ்? ஒரு கையெழுத்து போட்டுடு. நாங்க எல்ஐசில இருந்து வந்திருக்கோம். மூர்த்தியோட மறைவுக்கு எல்லாரும் அனுதாபம் மட்டும் தான் தெரிவிச்சிருப்பாங்க. ஆனா நாங்க பரிகாரத்தோட வந்திருக்கோம், வாங்கிக்கங்க. பாபு பாபு, சந்தோஷ் அப்பாக்கு என்ன பிசினஸ்? ஸ்மக்லிங், கடத்தலாம். கடத்தலாம் கடத்தலாம் கடத்தலாம். ஹலோ ஹலோ, உன் பையனை உயிரோட பார்க்கணும்னா 5 லட்சம் ரூபாய் பணத்தோட திரிசூல மலைக்கு வரணும். நான் உடனே வரேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனா ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு வரேன். நீ என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்கணும்னு நினைச்சீனா உன் பையனை பணமா தான் பார்க்கணும். சத்தியமா நான் போலீஸ்க்கெல்லாம் சொல்ல மாட்டேன். அவன் கொஞ்சம் பயந்தாலே அவனுக்கு ஃபிட்ஸ், அதாவது காக்கா வலிப்பு வந்துடும்.
அவனை பத்திரமா பாத்துக்க, உடனே நான் பணத்தோட வரேன். சீக்கிரமா வா. போலீஸே வந்திருக்கு. ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ், அதான் போலீஸ் வந்திருக்கு. தாத்தா, கபோர்ட்ல கிரே கலர் பேண்ட்டும் ப்ளூ கலர் ஷர்ட் இருந்ததுங்க. நம்ம டோபி போட்டுக்க பழைய ட்ரெஸ் வேணும்னு கேட்டான், அதான் கொடுத்துட்டேன். எப்படி கொடுத்தீங்க? என்ன ஒரு வார்த்தை கேட்காம? வயசாச்சுன்னா சும்மா இருக்க முடியாது. வீட்ல இருக்கிறத வெளியே தூக்கி போட்டுட்டே இருக்கணுமா? கொஞ்சம் விட்டா என்னையே தூக்கி போட்டு பேர்ச்சம்பழம் வாங்கி தின்னுடுவீங்க போல இருக்கே. இல்லம்மா, ரொம்ப பழசா இருந்தது. பழசா இருந்தா தூக்கி போடுறதா? தோ இது கூட பழசு, இதையும் தூக்கி போடுங்க. முக்கியமான ட்ரெஸ் தானே பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம். ஏதோ பெருசா சொல்றீங்களே, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன்னு. இப்ப எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும். உங்களால வாங்கி தர முடியுமா? என்ன மன்னிச்சிருமா. இந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸுக்குள்ள உன் மனசு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா. தலைவா, அந்த புறத்துக்கு வந்ததுக்கு மன்னிக்கணும். கழுத அப்படி என்னடா அவசரம்? 35 லட்சம் ரூபாய் பிசினஸ் இவர் மூலமா வந்திருக்கு. ஆமாங்க, இன்னும் 3 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுதே. தேர்தல் வராம பாத்துக்கணுமா இல்ல தேர்தலை எதிர்கட்சி வராம பாத்துக்கணுமா? நாங்க இந்த தேர்தல்ல ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. ஐயா மட்டும் இல்லாம நீங்க எந்த தேர்தல்ல தான் ஜெயிச்சீங்க? ஜிகேஎஸ் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு முக்கியமான புள்ளி கொலைகேஸ் சம்பந்தமா சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு போறான். அவன் மட்டும் கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். நாங்க கோட்டைக்குள்ள நுழையவே முடியாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவனை நேரா மேல்கோட்டுக்கு அனுப்பணும், அவ்வளவுதானே? அது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோர்ட் வரைக்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறான் நம்ம தொழில்முறை வில்லன் டெப்டி கமிஷனர் ராதாகிருஷ்ணன்.